பேக்டோர் வழியா குதிரை பேரத்தை பண்றாங்க. சென்ட்ரல் வாஷிங் மிஷின்னா இவங்க வந்து ஒரு ஸ்டேட்ல ஒரு வாஷிங் மிஷின். ஒற்றை முகம் விஜய் அவர்களை வைத்து மட்டும்தான் நீங்க அரசியல் பண்றீங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா மொத்த கும்பலும் அவங்கள விட்டுட்டு ஓடி வரும். அன்னைக்கு விஜய் தனிமையாக்கப்படுவார். ஆனந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசு வழக்கறிஞர்களுக்கு வந்து 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காரு. சோசியல் மீடியா வச்சுதான் ஆட்சியே அமைச்சாங்க. இவங்களோட அழிவும் சோசியல் மீடியாவா தான் இருக்கும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திமுகவை சேர்ந்த ஸ்ரீநிதி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். பார்த்திருப்பீங்க, கிட்டத்தட்ட 6 அதிமுக எம்எல்ஏக்கள் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. இத பத்தி உங்க பார்வை என்ன? தமிழ்நாடு பார்க்காத ஒரு விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி குதிரை பேர அரசியல், இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வட மாநிலங்கள்ல பார்த்திருப்போம், எங்கேயாவது நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு கால கொடுமை என்னன்னா நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்திலேயே நடக்குது. அதுவும் ஒரு தொகுதியில 2 தொகுதியில இன்னைக்கு 6 தொகுதி வரைக்கும் இது வந்து நடக்குது. இது தொடரவும் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு டெமோக்ரஸி அவ்வளவு மோசமா போயிருச்சு. ஜனநாயக படுகொலை தான். ஏன்னா இந்த 6 எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதி மக்கள் எவ்வளவு ஒரு பாவம். அவங்க அந்த 6 தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அதிமுக வேணும், ரெட்டை இலட்சணம் தானே ஓட்டு போட்டாங்க. இல்ல இன் அதர் வேர்ட்ஸ் சொல்லணும்னா எனக்கு தாவேக்கா அங்க வேண்டாம், விஜய் வேண்டான்னு நிராகரிச்சு வாங்கின ஓட்டு தானே. இந்த 6 எம்எல்ஏக்களும் போய் வாக்கு சேகரிக்கும் பொழுது எப்படி சேகரிச்சிருப்பாங்க? எனக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்ல, விஜய் வந்துடக்கூடாது, தாவேகா வந்துடக்கூடாது, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தானே வாக்கு சேகரிச்சாங்க. அப்ப அதை நம்பி மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. இப்ப ஓட்டு போட்டுட்டு அந்த மக்கள் தீர்ப்பை மதிக்கிறதே இல்லை. இவங்களுக்கு எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு எம்எல்ஏ ஆகுறது என்ன சாதாரண விஷயம்னு இவங்க நினைச்சுக்கிறாங்களா? 234 தொகுதி தான் இருக்கு. எத்தனையோ டாக்டர்கள் இருக்கலாம், எத்தனையோ இன்ஜினியர் இருக்கலாம். ஆனா நீங்க அரசியல்ல மக்கள் பணியில 234 தொகுதி அப்படின்னு இருந்து அதுல ஒரு ஆளா ஒரு எம்எல்ஏ ஆகுறது வந்து 0.001% ஆஃப் த தமிழ்நாடு பாப்புலேஷன் தான் நீங்க அந்த எம்எல்ஏவா ஜெயிச்சு வர்றது. அது ஒரு எவ்வளவு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு மக்கள் பணி செய்யறதுக்கு. அப்ப இந்த 6 தொகுதியிலும் மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்கல்ல. எத்தனையோ கேண்டிடேட்ஸ் நின்னாலும் மக்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு. அப்படி என்ன இந்த 5 வருஷம் அவங்களுடைய தொகுதி மக்களுக்கு நீங்க வேலை பார்க்கறத விட்டுட்டு அந்த மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்க மறுத்துட்டு உடனே இந்த 40 நாள்ல ரிசைன் பண்ணிட்டு அந்த தாவேக்காவை நோக்கி ஏன் இவங்க போறாங்க? அப்ப அவங்களுடைய தொகுதி மக்களை விட, அவங்களுக்கு செய்யக்கூடிய பணியை விட அங்க தாவேக்கா அவங்களுக்கு அப்படி என்ன ஆஃபர் பண்ணுது? என்ன வாட் இஸ் சோ அட்ராக்டிவ் ஃபார் தெம் டு கோ தேர்? ஏன் அங்க அதை நோக்கி செல்ல வேண்டும்? இதெல்லாம் தானே கேள்வி. அப்ப வட மாநிலங்கள்ல நடந்து கொண்டிருக்க விஷயம் இப்ப தமிழ்நாட்டுக்கு வருது. குதிரை பேரம் நடக்குது. அப்ப அது ஒரு பேக்டோர் வழியா குதிரை பேரத்தை பண்றாங்க. அது வந்து ரொம்ப பாக்குறதுக்கு வந்து ஒரு ஜனநாயக படுகொலை தான். இது இப்படி தொடர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு வந்து, ஏன்னா இது எல்லாமே வரி பணம் தானே, மக்களோட வரி பணம் தானே தேர்தல். அப்ப இவ்வளவு நாள் திராவிட அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஒரு திராவிட கட்சிகளும் போட்டு ஸ்கீம்ஸ் கொடுத்தாங்கல்ல. ஒருத்தவங்க வந்து உணவு திட்டம் கொடுத்தாங்க, சத்துணவு திட்டம் கொடுத்தாங்கன்னா இன்னொருத்தவங்க லேப்டாப் கொடுக்குறாங்க. இல்ல ஒரு இண்டஸ்ட்ரி ரீதியா வந்து ஒருத்தவங்க ஒண்ணு கொண்டு வந்தாங்கன்னா இன்னொரு அப்படியான போட்டிகளை தான் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சு. மக்கள் பெரும் அளவுல ஒரு லா அண்ட் ஆர்டர் பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். இங்க வந்து இந்த மாதிரி கவர்னன்ஸே ஒரு கொஸ்டினா இருக்குல்ல. இப்ப திடீர்னு இத்தனை எம்எல்ஏக்கள் அங்க போய் சேர்றாங்க, என்ன ஆட்சி மாற்றம் வரும்? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்காங்க, இல்ல ஒர்க் போறாங்கன்னா
இது ஒரு ஒரு ரொம்ப ஒரு அன்சர்டன் சிச்சுவேஷனா இருக்குல்ல. இந்த கவர்னன்ஸே எப்படி மாறும் தெரியாம அது ஒரு ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு சிச்சுவேஷன்ல இருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தாவேகா தான். உங்களுக்கு தேவையான நம்பர் கிடைச்சிருச்சுல்ல. இப்ப நீங்க 108 வச்சிருந்தீங்க. நீங்க அடுத்த நாளே வந்து யார கல்லாப்பட்டி கூட்டணி, யாரு காசுக்காக ஸ்டாலின் அவர்களோட கூட்டணி வச்சுட்டு இருந்தவங்க தான் இந்த கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அவ்வளவு இழிவுபடுத்தி பொது மேடையில பேசினார்ல. கல்லாப்பெட்டி கூட்டணி, இதெல்லாம் ஒரு வார்த்தையா? அந்த அளவுக்கு இந்த கூட்டணி கட்சிகளை இழிவுபடுத்தி பொது மேடையில பேசினவர் தான் விஜய். ஆனா அவருக்கு நம்பர் ஷார்ட் ஃபால் ஆகுதுன்னு அடுத்த நாளே 4ஆம் தேதியே போய் 4ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. 10ஆம் தேதி தான் அவர் சீஃப் மினிஸ்டரா பதவி ஏற்கிறாரு. அப்ப அந்த இடைப்பட்ட காலத்துல போய் எல்லா ஆபீஸும் பாத்தீங்களா, கம்யூனிஸ்ட் ஆபீஸ், காங்கிரஸ் ஆபீஸ், எல்லா IUML ஆபீஸ் எல்லாம் பாத்தீங்க. ஆனா அப்பவே அவர் வந்து ஒரு எவ்வளவு ஒரு ஷ்ரூட் அண்ட் கன்னிங் பொலிட்டிஷியனுங்கிறது அந்த இடைப்பட்ட காலத்திலே தெரிஞ்சது. ஏன்னா அங்க போய் அவர் சரி எல்லாரையும் மரியாதை நிமித்தமா சந்திச்சாருன்னு வச்சுக்கலாம். இப்ப பொதுச் செயலாளரா இருந்த எடப்பாடி அவர்களை பார்க்காம அந்த எதிர்ப்பு அணி இருந்ததுல, CV சண்முகம் அணி, விஜயபாஸ்கர் அணி, அவர்களை போய் சந்திக்கிறாங்க. ஏன்னா அப்போ உடனே அந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன் வருது. அந்த டைம் அவங்களுக்கு ஓட்டிங் வேணும், அளவுக்கு அதிகமா அவங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வேணுங்கிறதுனால அப்பவே அந்த கூட்டணி கட்சிகள் கூட பத்தாதுன்னு இவங்க ADMKல ஒரு ஃபேக்ஷன் கூடயும் பேசுறீங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கன்னிங்கான பாலிடிக்ஸ் தான், ஒரு நேர்மையற்ற அரசியலை தான் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா திமுக என்னதான் தாவேகா குதிரை பேரம் பண்ணுதுன்னு சொன்னாலுமே திமுகவும் தாவேகாவை சேர்ந்த MLAக்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்க பார்த்தாங்க அப்படின்னு பல அமைச்சர்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுலயும் நிர்மல்குமார்லாம் ரொம்ப இறங்கி பேசியிருந்தாரு. அப்ப அது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கூட எழுது. ஆனா இவர் திரு விஜய் அவர்களிடமும் ஆதவர்ஜுனா இவங்க தாவேகா கிட்ட இருந்து ஒரு விஷயம் நல்லா எல்லாரும் கத்துக்கணும்னா அது டைவர்ஷன் பாலிடிக்ஸ். அப்பா இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் எந்த கட்சியும் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பண்ணதில்லை. அவர்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வரும் சூழ்நிலையில ஒரு அரெஸ்ட், ஒரு வதந்திய பரப்புறது நல்லா பண்றாங்க. அந்த 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 விஷயத்துல ஒரு முகாந்திரமே இருக்காது, ஒரு பிரைமா ஃபேசியே இருக்காது. ஆனாலும் ஒரு அவதூற வந்து பொது மேடையில பேசிடுறது. அது விஜயா இருக்கலாம், ஆதவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், அப்படி பேசிடுறது. சோ இது எதுக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திடீர்னு எதுக்கு வந்து இந்த 35 கோடி ரூபாய் பேரம்ங்கிற டாபிக் ஏன் இப்ப வந்து மக்கள் மத்தியில இவங்க பரப்புறாங்க? ஏன் மீடியாக்கள்ல இந்த ஒரு தகவலை வந்து சொல்றாங்கன்னா, இந்த தனி ஒருவன் படம் நினைக்கிறேன், அந்த மாதிரிதான் இந்த ஃபர்ஸ்ட் செய்திக்கும் கடைசி பேஜ்ல இருக்கிற செய்தியும் சேர்த்து படிக்கணும், அப்பதான் அதுக்கு என்ன கனெக்ஷன் தெரியும்ன்ற மாதிரி. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் தகவல் என்னன்னா, இந்த நிர்மல்குமார்ங்கிறவருக்கு முதல்ல அவருடைய துறை மின்சாரத்துறைய அவருக்கு வந்து கவர்னன்ஸ் பண்ண தெரியாது, நிர்வாகம் பண்ண தெரியல. அதாவது வெள்ளை அறிக்கைன்னு ஒண்ணு விட்டார். வெள்ளை அறிக்கை அவர் விட்டதுக்கு காரணம் திமுக அரசு அப்படி பண்ணிருச்சு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி மக்களிடை குறை சொல்வதற்கு தான் இவங்க இந்த வெள்ளை அறிக்கையை விடுறாங்க. ஆனா வெள்ளை அறிக்கையில நம்மளுக்கு உடனே பிரஸ் மீட் வைக்கிறார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அதுல வந்து தெல்ல தெளிவா மக்களிடம் என்ன போய் சேருதுன்னா, ஜெயலலிதா அம்மா காலத்துல 55,000 கோடி ரெவென்யூ டெபிசிட் இருக்கு EB டிபார்ட்மெண்ட்ல. அது எடப்பாடி அவர்கள் இதுல அதிகமாகுது, 58,000 ஆகுது டெட்டு, கடன். அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் அரசுல எப்படி 9,330 கோடி 933 crores அந்த லாஸ வந்து கம்மி பண்றாங்க. அப்புறம் என்னெல்லாம் திட்டம் நாங்க வந்து திராவிட மாடல் அரசுல பண்றோம்னு சொல்லி உட்கார்ந்து ஒரு பிரஸ் ரிலீஸ்ல இந்த வெள்ளறிக்கை, நிர்மல்குமார் கொடுத்த வெள்ளறிக்கை வெறும் வெற்றறிக்கைன்னு சொல்லி நொறுக்கிட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள். அதுவும் அவர் சொல்ற அந்த அந்த மின்னகம், இப்ப பேசிட்டு இருக்கப்போ கூட கரண்ட் போச்சு, நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கப்ப. என்ன காரணம்னா, இப்ப எங்க மாவட்டத்துல எல்லாம் பெருமளவுல கரண்ட் கட்டே இல்ல போன 5 வருஷத்துல. ஆனா இப்ப ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா, அப்ப வந்து முன்னாள் முதலமைச்சர் அழகா அந்த மின்னகம் ஒரு ஹாட்லைன் மூலமா மானிட்டர் பண்ணாரு. எங்க வந்து அதிகமா கரண்ட் கட் ஆகுதோ டைரக்டா ஆபீசர்ஸ்க்கு இந்த நிர்வாகிகளுக்கு, அமைச்சராகட்டும் முதலமைச்சராகட்டும் கால் பண்ணி ஏன் இங்க வந்து இவ்ளோ கரண்ட் இஷ்யூஸ் இருக்குன்னு சார்ட் அவுட் பண்ணாங்க. உங்களுக்கு அவ்வளோ அந்த நிர்வாகம் வந்து அவ்வளோ நல்லா நடந்துச்சு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல. இப்போ இவங்க விஜய அரசுல இருக்கிற எல்லா விஜயவர்களுக்கும் நிர்வாகத்திறன் கிடையாது, அவர்கள் அமைச்சர்களுக்கும் எந்த துறையிலும். நீங்க இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் எடுத்துக்கோங்க,
நீங்க வேற எந்த மினிஸ்ட்ரி வேணா எடுத்துக்கோங்க. அதுலயும் இப்ப குறிப்பா முக்கியமானது இந்த மின்சாரத்துறை. அதையும் அவங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல. ஃபர்ஸ்ட் 10 நாள் எப்படி ஓட்டுனாங்க? திமுக அரசோட தப்பு. திமுக வந்து ஹார்ட் டிஸ்க் காணோம்னாங்க. ஹார்ட் டிஸ்க் அப்புறம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹார்ட் டிஸ்க் கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஏதாவது என்னன்னா இது டிப்பிக்கலா அந்த மோடி மாதிரி எல்லா தவறுக்கும் நேரு தான் காரணம்ன்ற மாதிரி விஜய் வந்து இப்பவும் அவர் சிஎம்ங்கிறத மறந்தும் எல்லா தவறுக்கும் திமுக தான் காரணம்னாரு. மின்சாரத்துறையும் நிர்வாகம் பண்ண தெரியாம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலதான் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வெற்றறிக்கை அந்த வெள்ளையறிக்கை ஒரு வெற்றறிக்கைன்னு இவர் நிரூபிச்ச உடனே சரி வேற எப்படி இவரை அப்போ தாவேகா மேல இருக்கக்கூடிய குறைகளை மறைக்கிறதுக்காக தான் செந்தில் பாலாஜி மேல குறை சொல்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா அவங்களுக்கு அந்த துறையை நிர்வாகம் பண்ண தெரியல. எல்லா பழியையும் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல போட பார்த்தாங்க. அவர் வந்து பிரஸ் ரிலீஸ் பண்ணி எப்படி கடன் சுமையை கம்மி பண்ணு அழகா புட்டு வச்சுட்டாரு. ஹார்ட் டிஸ்க் மேல பழிய போட்டாங்க இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனா அமைச்சர் ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு மேடையில கரூர் வந்து ஒரு ரவுடி கும்பலு கீழே இருக்கு. அந்த ரவுடி கும்பலை வந்து நாங்க கடைசியா கண்டிப்பா முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு. அந்த கரூர் ரவுடி கும்பல்னு செந்தில் பாலாஜி டைரக்டா சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திகள். சரிங்க, நான் ஒண்ணு கேக்குறேன். அதாவது 2 முறை கவுன்சிலர், 6 முறை எம்எல்ஏ, சரி 6வது முறை விட்டுருங்க, கோவை தெற்குல இருந்துதான் ஜெயிச்சார், 6வது முறை வச்சுக்கோங்க. 5 முறை எம்எல்ஏ, 2 டைம் கவுன்சிலரு, 2 டைம் அமைச்சரு, இதெல்லாம் கரூர் தொகுதி அங்க கரூர் ஜோன்ல இருந்து தானே ஜெயிச்சாங்க. அப்படி அவர் ரவுடியா இருந்தா எப்படி மக்கள் அவங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க முடியுமா? எங்க சென்னையில இருந்து இதை பேசிட்டாரு. இத கரூர்ல மேடை போட்டு பேசி இருந்தாருன்னா கரூர் மக்கள் அவரை சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு முழுக்க ஆணவ பேச்சு, திமிரு பேச்சு. சரி, உங்களை கரூர்ல மக்கள் நிராகரிச்சாங்களா இல்லையா? உங்களால முதல்ல கரூர் தொகுதியை ஜெயிக்க முடிஞ்சதா? உங்க ஆளு எத்தனாவது 3வது இடத்துக்கு தானே வந்தாரு. அதிமுக வெறும் 1800 ஓட்டுல தான் கரூர் தொகுதியில ஜெயிக்குது. இன்னைக்கும் உங்களுக்கு என்ன பயம்னா அந்த கரூர்ல இருக்கக்கூடிய அந்த ஊழல் செய்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை நீங்க உள்ள எடுத்துட்டீங்க. கரூருக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. அதனால ஃபர்ஸ்ட் நிர்மல் குமாரை வச்சு செந்தில் பாலாஜி மேல பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டை வைக்க பார்த்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. இப்ப ஆதவர்ஜுனா நேரடியா இறங்கி இப்ப இடைத்தேர்தல் வந்துரும், இவ்வளோ நாள் கரூருக்கு வராத விஜய் இப்ப ஜூலை 2வது வாரம் போய் தேர்தல் பரப்புரை பண்ணணும். அப்ப செந்தில் பாலாஜி வெளியே இருந்தா இவங்களுக்கு சிக்கல். ஏன்னா செந்தில் பாலாஜிங்கிறது மாற்று கட்சியினரே பாராட்டுற அளவுக்கு ஒரு கள அரசியல்வாதி. எந்த தேர்தலை கொடுத்தாலும் ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. நடுவுல ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு வந்து போட்டியிடுவாங்களோன்ற தகவல் எல்லாம் கசிஞ்சது. அத தலைவர் சொல்லனாலும் பொதுமக்கள் மத்தியில அது ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம தலைவர் வந்து சட்டமன்றத்துக்கு போகணும்னு. அப்ப கரூர்ல திரும்ப தேர்தல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சிக்கல் ஆயிரும். செந்தில் பாலாஜி வெளியே இருந்தா சிக்கல் ஆயிரும். அவர் எப்படி முடக்கலாம்? உள்ளாட்சி தேர்தல் வருது, கவுன்சிலர் தேர்தல் வருது, இடைத்தேர்தல் வருது, இதெல்லாம் இவர் வெளியே இருந்தா சிக்கல். பிஜேபி நினைச்சது இல்லைங்களா இவர் வெளியே இருந்தா சிக்கல். ஏன்னா இவர் ஒரு கள அரசியல்வாதி. அவருடைய எலெக்ஷன், அவர் ஒரு தேர்தல் நாயகன். அத வந்து நீங்க வந்து மாற்று கருத்து எந்த கட்சியும் சொல்ல முடியாது. அப்ப இவர் வெளியே இருந்தா. ஆனா செந்தில் பாலாஜியோட தம்பி கூட தாவேகா எம்எல்ஏக்கள்கிட்ட பேரம் பேசின மாதிரி செய்திகள் கூட வெளியாயிருந்துச்சு. அவர் தலைமறைவா இருக்காரு அப்படின்னு கூட குற்றச்சாட்டுகள் வருது. நீங்க அந்த போலீஸ் வெளியிட்ட செய்தியை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதாவது இன்னைக்கு விஜய் அரசு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் அவர் எவ்வளவு மிஸ்யூஸ் பண்றாருங்கிறத நீங்க இந்த இடத்துல பார்க்கணும். அதாவது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த கரூர் சம்பவத்தப்போ அப்பவே விஜய் அவர்களுக்கு நம்ம ஒரு பதிலடி கொடுத்திருக்கணும். அவருடைய உண்மையான முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும். கரூர் சம்பவத்துல 41 பேர் இறக்குறதுக்கு முழுக்க காரணம் விஜய் அவர்கள் தான். அவர்களுடைய அந்த நிர்வாகம் சரியில்லை, அந்த ரேலி சரியில்லை, அவங்க வந்தது லேட்டு, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை நம்ம அடுக்கிட்டே போலாம். அப்ப கூட திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த தலைவரும் தொண்டன் இறக்க விரும்ப மாட்டான்னு சொல்லி ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு நாகரிகமா தான் இது பண்ணாரு. பட் இங்க இவங்க குடுக்குற அவதூறு. இப்ப அந்த போலீஸ் அறிக்கைக்கு வருவோம். அந்த போலீஸ் கொடுத்திருக்க பத்திரிகை செய்தியில வந்து பாத்தீங்கன்னா இது எங்க ஆரம்பிக்குது? மிஸ்டர் இளையராஜா தாவேகா எம்எல்ஏ இருக்காரு. அந்த தாவேகா எம்எல்ஏக்கு ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஆள் வந்து பேசியதா ஒரு தகவல். அது பேஸ் பண்ணிதான் இந்த எஃப்ஐஆர் அவங்க போட்டிருக்காங்க. அப்ப அந்த திருநாவுக்கரசர் யாருங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அதான் நான் சொல்றேன், முதல் செய்திக்கும் கடைசி செய்திக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும். அதைத்தான் நம்ம
படுத்தி பார்க்கணும். இப்ப இவர்களுக்கு மெயினா கரூருக்கு போகணும், அந்த பை எலெக்ஷன்ல வின் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல இந்த டிஸ்ட்ராக்ஷன் பாலிடிக்ஸ் பண்றாங்க, டைவர்ஷன் பண்றாங்க. இந்த திருநாவுக்கரசருங்கிறவர் தாவேகா எம்எல்ஏ கூட பேசினதா இன்னைக்கு சொல்றாங்க. அதாவது அந்த ஓட்டெடுப்பு என்னைக்கு நடந்துச்சு, நடந்து இப்ப எவ்வளவு நாட்கள் ஆச்சு, 15-20 நாட்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏன் அந்த பாலிடிக்ஸ் ஏன் திரும்ப இவங்க கையில எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அண்ட் இந்த இளையராஜான்றவங்க கூட பேசுனது திருநாவுக்கரசர் தான். திருநாவுக்கரசருங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அவர் ஒரு தாவேகா ஆதரவாளர். அவருக்கும் செந்தில் பாலாஜிக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. அப்ப இளையராஜாக்கு பேசுனது திருநாவுக்கரசர்னா, திருநாவுக்கரசரை தானே நீங்க இன்ட்ராகேட் பண்ணணும். அதுல அசோக் குமாரையும் செந்தில் பாலாஜியையும் நீங்க எந்த விதத்துல தொடர்பு, ஐ கேன் நோ தம், எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல தெரிஞ்சிருக்கலாம், எங்கேயோ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பாத்துக்கலாம், அதுக்கும் இப்ப ஆதாரம் இல்ல. கோயிங் பை தட் கிளைம் ஆல்சோ அதுக்கும் ஆதாரம் இல்ல. அப்ப ஜஸ்ட் ஒரு தாவேகா எம்எல்ஏ 35 கோடி திருநாவுக்கரசர் மூலமா பேசினாங்கன்னு சொல்றத வச்சு நீங்க எப்படி ஒரு கேஸ ஃப்ரேம் பண்றீங்க? இது முழுக்க முழுக்க ஒரு காழ்ப்புணர்ச்சி. இதே தானே பாஜக பண்ணுச்சு. போன டைம் எம்பி தேர்தல் அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை சிறை பிடிச்சு உள்ள கேஸ்ல வச்சு 400 நாட்கள் மேல இருந்தாரு. அவரை அப்பவும் பாஜக அடிபணியாம வெளியே வந்துட்டாரு. சோ அதுலயும் ஒண்ணும் ப்ரூவ் ஆகல. அதே மாதிரி இப்ப தாவேகா பாஜகவோட அதே போக்க கடைபிடிச்சு இவரை இவர் மேல ஒரு ஃபால்ஸ் கேஸ, முழுக்க முழுக்க ஒரு ட்ரம்ப்ட் அப் கேஸ போடுது. அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேல எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்கு அப்படிங்கிற செய்திகள் கூட நம்மளுக்கு தெரிய வருது. அப்படி இருந்துமே அவங்க தாவேகாவுக்கு போயிருக்காங்க. அதுக்கு புசி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா தாவேகா கூட நிக்கும்னு மேடையிலேயே பேசுறாரு. இவரோட பேச்சை எப்படி நம்ம பாக்குறது? ஐயோ, ரொம்ப மோசமான பேச்சு. ஏன்னா எல்லா யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், தாய்மார்கள் ஆகட்டும், எல்லாரும் எதுக்கு ஓட்டு போட்டாங்க? 2 டிராவிடியன் பார்ட்டிஸ் விட்டுட்டு ஏன் உங்களுக்குன்னா, நீங்க மாற்றம் சொன்னீங்க, எல்லாம் மாறிடும் சொன்னீங்க. நீங்க முக்கியமா உங்களை தூய சக்தி, நாங்க 1 ரூபா லஞ்சம் வாங்க மாட்டோம், 1 ரூபா மோசடி பண்ண மாட்டோம்னு சொல்லி தானே நீங்க ஆட்சிக்கு வரீங்க. ஆட்சிக்கு 50 நாள்ல பெரும் ஊழல்வாதிகள் இவங்க 2 பேரும் மேல ஒன்னும் இந்த சாதாரண பெட்டி கேஸ் எல்லாம் இல்ல. அத கூட நம்ம ஓகே அரசியல் இருக்காங்கன்னு சொல்லி அதை நிராகரிக்க முடியாது. பட் கம்பேரிட்டிவ்லி சொல்றேன், பெரும் கேஸ். அதுவும் ஒருத்தர் மேல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கஞ்சா கேஸ், குட்கா, அந்த குட்கா கேஸ் வச்சுட்டு இருக்காரு ஒருத்தர். இன்னொருத்தர் 100 கோடிக்கு மேல நில மோசடி வழக்கு கரூர்ல. அப்ப இந்த மாதிரி 2 பேரு, அதாவது பால்ல ஒரு சொட்டு விஷம் கலக்குனாலும் அது விஷம் தானே. அப்ப நீ தூய சக்தின்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு, சரி இப்ப என்ன தேவைக்கு இவங்களை உள்ள எடுத்துக்கணும்? என்ன அவசியம் இருக்கு? எம்எல்ஏவை விட்டுட்டு வர்ற அளவுக்கு இங்க என்ன நடக்க போகுது அவங்களுக்கு? சோ இதுதான் குதிரை பேரம் அப்படின்னு சொல்றோம். அந்த தூய சக்திங்கிற ஒரு போர்வையில மக்களை ஏமாத்தி இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டு முழுக்க முழுக்க தீய சக்தியா அவங்கதான் வேலை பாக்குறாங்க. தாவேகா தான் முழுக்க முழுக்க தீய சக்தி. முதலமைச்சர் விஜய் இப்ப கரூர் போகிறதாவும் சொல்லப்படுது. அதே சமயம் போற இடத்துல அங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவங்களுக்கு அரசு பணி கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இது உண்மைதானா? அந்த மக்களுக்கு நல்ல விஷயம் பண்ணா பாராட்டுக்கள். பட் இதுலயும் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. ஏன்னா அரசு வேலைகள்ங்கிறது ஒரு ஒதுக்கீடு அடிப்படையில கொடுக்க வேண்டிய விஷயம். அத ஏன் இன்னைக்கு பண்றாரு, இப்போ பண்றாருங்கிறத புரிஞ்சுக்கணும். சிபிஐ வழக்கு இந்த கரூர் சம்பவத்து மேல இருக்கும் பொழுது அந்த 41 பேருக்கு என்ன சன்மானம் கொடுத்தாலும், ஒரு இன்சென்டிவ் கொடுத்தாலும் அது வேற மாதிரி போய் முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ எல்லாமே அது ஒரு அதான் அது எல்லாமே ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா அவர் மோட்டிவேட்டடா பண்றாருன்னு தான் புரிஞ்சுக்கணும். கரூர்ல இடைத்தேர்தல் கூட வரப்போகுது. சோ இடைத்தேர்தலுக்காக விஜய் போறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு கூட போயிட்டு இருக்கு. ஆமா, முழுக்க முழுக்க அதான் உண்மை. அவர் இடைத்தேர்தல்ல கரூர்ல போய் பிரச்சாரம் பண்ணும்போது, அவர் சினிமா வசனம் பேசும்போது எப்படி அப்போ 10 ரூபா பாலாஜின்னு ஒரு பாட்டு பாடிதான் அவர் ஜெயிச்சாரு. கடைசியில ஆனா அவங்க கண்டினியூஸா இப்பவும் 10 ரூபா தான் வாங்குறாங்க. அந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணணும். அப்ப வெளியே செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாது, எடுத்து தூக்கி உள்ள போட்டுட்டோம்னா அப்ப அங்க வேற ஒரு பாட்டு பாடலாம், வேற சினிமா வசனம் பாடலாம். பாரு எங்க அண்ணன் விஜயபாஸ்கரும் என் பக்கம் தான் இருக்கிறாருன்னு சொல்லி ஊழல்வாதி விஜயபாஸ்கரையும் கூட வச்சுக்கலாம். இப்ப இதெல்லாம் பிளான் பண்ணி கரூர்ல போய் ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணணும்னு தான் இந்த மொத்த வேலையும் விஜய் அவர்களும் ஆதவ் அவர்களும் செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்கணும்.
இந்த திமுகல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இருக்க வழக்க வந்து தாவேகா விசாரிக்கிறதுக்கு முன்வருது. அதே இந்த தாவேகால இணைஞ்சிருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் மேல இருக்கக்கூடிய வழக்குகள விசாரிக்க முன்வர மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்கே. ஏன்னா அவங்க வாஷிங் மிஷினுங்க. பிஜேபி எல்லா மாநிலத்திலயும் என்ன பண்ணுச்சு, இது இவங்க வந்து ஸ்டேட்ல ஒரு வாஷிங் மிஷின், அவங்க சென்ட்ரல் வாஷிங் மிஷின்னா இவங்க வந்து ஒரு ஸ்டேட்ல ஒரு வாஷிங் மிஷின். யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன மோசடி இருந்தாலும் ஒன்ஸ் நீங்க அந்த தாவேகாக்குள்ள போய் இணைஞ்சு நீங்க உறுப்பினர் ஆகி நிர்வாகி ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்து தூயவர் ஆயிருவீங்க. சோ அதனால அத வந்து இந்த அரசோ முதல்வரோ எந்த விசாரணையும் மேற்கொள்ள மாட்டாரு. இன்ஃபேக்ட் அவங்கள காப்பாத்தி விட கூட செய்யலாம். திமுகவோட வரலாறு முடிஞ்சுச்சு. மு.க. ஸ்டாலின் தான் திமுகவோட கடைசி முதலமைச்சர் அப்படின்னு தாவேகா அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. அதெல்லாம் அதான் ஆணவ பேச்சு. நிரந்தரம்னு என்ன இருக்கு? இப்ப என்ன இப்ப நிரந்தர முதல்வரா விஜய் இருப்பாராமா? எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஜனநாயகத்துல நிரந்தரம்ங்கிறது மக்கள் தீர்ப்பு மட்டும்தான். சரி, இந்த டைம் நீங்க உங்க தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்திருக்கு. நீங்க இப்ப வந்து முதல்வரா இருக்கீங்க. ஓகே, உங்க கட்சி ஆட்சி அமைச்சிருச்சு. உங்க கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்க என்ன திண்டாட்டம் பட்டீங்கன்றது பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அந்த கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் நீங்க இன்னைக்கு வந்து முதலமைச்சரா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எப்ப வேணா விழுகுன்ற நிலைமையில தான் நீங்களே ஒரு கட்டடத்தை கட்டி வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆணவ பேச்சு, திமிரு பேச்சு ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு. இவங்க பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா அது அவங்களுடைய பார்ட்டியோட தலைவர்ல இருந்து திரு விஜய் அவர்கள் இருந்து யாரும் ஒரு நாகரிகமா பேச யாருக்குமே தெரியாது. அவருமே பொது மேடையில எப்படி பேசுறாரு, வாயில வந்துரும் வாயில வந்துரும் அங்கிள் இந்த மாதிரிதானே பேசுறாரு. அப்பாவை காணும். கரெக்ட். எலெக்ஷன் கேம்பெயின்ல கூட ஓகே, நீங்க உங்களோட கேடரை மோட்டிவேட் பண்றீங்க. சட்டமன்றத்துக்குள்ள வந்தும் உங்களுடைய நாகரிகமான பேச்சே இல்ல. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்களா? அப்ப முதல்வர் அவர்களுக்கும் ஒரு நாகரிக பேச்சு கிடையாது, திமிரு ஆணவ பேச்சு தான். அவருடைய மினிஸ்டர்ஸ், முக்கியமான மந்திரிகள், ஆதவ அர்ஜுனா என்ன மாதிரி பேசுறாரு, போலீஸ்க்கே சவால் விடுறாரு, ரவுடி அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி எல்லாருமே அங்க அந்த நிர்மல் குமார்னு அடுத்த அமைச்சர் வாய திறந்தாலே பிரஸ் பார்த்தாலே பிரஸ் மீட்ல முழுக்க முழுக்க பொய்களை மட்டும் பேசக்கூடியவர் தான் அந்த நிர்மல் குமார். அப்படி அங்க இருக்கிறவங்க யாருமே எல்லாரும் உண்மைக்கு புறம்பா பேசுறது ஆணவ பேச்சு, திமிரு பேச்சு. ஆமா, இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டீங்க, அதுக்காக இதே தீர்ப்பு இருக்குமா? திரும்ப தேர்தல நீங்க சந்திக்க மாட்டீங்களா? எங்க கட்சி என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க தேர்தல்ல தோல்வி உற்றாலும் எவ்வளவு கண்ணியமா அடுத்த நாளே எங்க தலைவர் வந்து இந்த தோல்விக்கு முழு பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன்னாரு. எத்தனை தலைவர்கள் இப்படி பேசுவாங்க? உடனே மறுசீரமைப்பு குழு வச்சு எங்க நம்ம தோற்று போனோன்ற காரணத்தை ஆராயிறாங்க. யார் மேலயும் பழியை சுமத்தாமல் உடனே எல்லாரும் வேலை பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க இருந்தோ, கொரியால இருந்து, அமெரிக்கால இருந்து, லண்டன்ல இருந்து அவ்வளவு பேரும் இந்த திராவிட மாடல்னால நாங்க பயனடைஞ்சிருக்கோம், இதனால இந்த இடஒதுக்கீடுனால நாங்க பயனடைஞ்சிருக்கோம்னு சொல்லி எல்லாரும் சோசியல் மீடியால தேர்தலுக்கு அப்புறம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த அளவுக்கு திராவிடத்தை பேசுறாங்க. திராவிட சிந்தனையாளர்கள் அதிகமா பேசுறாங்க. ஏன்னா முதல்ல விஜய் அவர்களுக்கு இவ்வளவு ஓட்டு போட்டதுக்கு காரணமே அந்த பொலிட்டிக்கல் கிரௌடு. அதனாலதான் அவங்க வந்து ஒரு நடிகர் மேல இருந்த மோகத்துல ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க, அரசியல் புரிதல் இல்லாதவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. நடிகர் மேல மோகமோட போட்டவங்கள நம்ம திருத்த முடியாது, அது டைம் ஆகும். ஆனா அரசியல் புரிதல் இல்லாமல் சில பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாம் ரியாலிட்டிய ஃபேஸ் பண்றாங்க. அப்ப நமக்கு ஒரு சமுதாயமா நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம திராவிடத்தினால பல்வேறு பலன்களை அனுபவிச்சிருக்கோம். சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன, உண்மையான அரசியல்னா என்ன, இடஒதுக்கீடு என்ன பண்ணுச்சு, பெண்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசாம விட்டதுனாலதான் பொலிட்டிக்கல் ஆயிட்டாங்க. நம்ம தொடர்ந்து பேசணும், தொடர்ந்து திராவிட சிந்தனைய விதைக்கணும், சரியான அரசியல் பண்ணணும்னு சொல்லி இந்த May 4th ரிசல்ட்டுக்கு அப்புறம் பல்வேறு மக்கள், அதாவது திமுக கட்சி நிர்வாகிகள் மட்டும் இல்லாம பல்வேறு மக்கள் திமுகக்கு சாதகமா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய்க்கு எதிரான கருத்துக்களை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால எங்க கட்சியே என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். பல்வேறு சோதனைகளை பார்த்துட்டு வந்த கட்சி எங்களுது. வெறும் 5 வருஷம் ஆட்சியில இல்ல, அந்த 5 வருஷம் ஆட்சியில இல்லாததுக்கே இன்னைக்கு அலறி அடிச்சு எல்லாரும் எடப்பாடியை விட்டுட்டு இன்னைக்கு நீங்க தாவேக்காவை நம்பி போறீங்க. ஒற்றை முகம்
தாவேக்கால இருக்கிற ஒரே ஒரு இவங்க சொல்றாங்களா கரிஸ்மாட்டிக் லீடர், அந்த ஒற்றை முகம் விஜய் அவர்களை வைத்து மட்டும்தான் நீங்க அரசியல் பண்றீங்க. ஒரு சின்ன கீறல், ஒரு சின்ன வீழ்ச்சி, ஏன்னா கொள்கையே இல்ல அந்த கட்சியில. கம்யூனிஸ்டுகளையும் சேர்த்துக்கிறாங்க, ஜாதி வெறியர்களையும் சேர்த்துக்கிறாங்க, எல்லாரையும் சேர்த்துக்கிறீங்க. அப்போ ஒரு சின்ன விஷயம் நீங்க சரிஞ்சீங்கன்னா இன்னைக்கு உங்களை நம்பி இப்படி ஒரு பதவி, இவங்க என்ன போனவங்கள என்ன தூயவர்களா புனிதர்களா, எல்லாம் இங்க வந்து போஸ்டிங் கிடைக்குது, பவர் கிடைக்குதுன்னு தான் போறாங்க. ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா மொத்த கும்பலும் அவங்கள விட்டுட்டு ஓடி வரும். அன்னைக்கு விஜய் தனிமையாக்கப்படுவார். தமிழகத்துல தொடர்ச்சியா குற்ற சம்பவங்கள் நிறைய நடந்து வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா அந்த அமோனியா வாயு கசிவுல 9 இருந்த உயிரிழப்பு இப்ப 17 ஆகிருச்சு. இப்படி தொடர்ச்சியா குற்ற சம்பவங்கள் தமிழகத்துல நடந்தாலுமே அதுக்கு தாவேகா தரப்புல இருந்து இப்போ சமீபமா பெரிய பதில்கள் எதுவும் இல்ல. இத பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல முதல்ல வந்து இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தார் இவர் ஆட்சிக்கு வரும்போதே இவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல என்ன பேசினாரு? ஸ்டாலின் அங்கிள் எல்லா பக்கமும் போதை பொருளா இருக்கு, எல்லா பக்கமும் வன்முறையா இருக்கு அப்படின்னு தான் பேசினாரு. அப்ப இந்த 2 விஷயத்துக்கு இவர் என்ன பண்ணி இவர் அதை வந்து எராடிகேட் பண்ணிருக்காரு? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கும் லா அண்ட் ஆர்டர் கிரைம்ஸ் இருக்கு. இப்ப இவர் வந்து ஆட்சிக்கு வந்து 40 நாள்ல பாத்தீங்கன்னா 175க்கு மேல பாலியல் குற்றச்சாட்டு, 150க்கு மேல போக்சோ கேஸுகள், அதுவும் ஒரே நாள்ல 5 சிறுமிகளுக்கு போக்சோ கேஸ். அப்ப இதெல்லாம் தமிழ்நாடு வந்து கேள்விப்படாத ஒண்ணு. அப்ப அந்த அளவுக்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் பெண்களுக்கு எதிரா இங்க நடக்குது. ஒண்ணு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், பெண்கள் பெரும் அளவுல விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்ங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா இவர் கேர்ஃபுல்லா அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பல்வேறு படங்கள்ல அந்த லேட்டஸ்ட் படங்கள்ல ஒரு தாய் சென்டிமெண்ட் சீனு, ஒரு தங்கை சென்டிமெண்ட் சீனு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆடியன்ஸ்ல அவர் ரொம்ப கிளியரா இருந்தார். தாய்மார்கள் தங்கைமார்கள் அப்படின்னு கிளியரா வச்சிருந்தார். அப்ப எல்லாரும் என்ன நினைச்சாங்க, எங்க விஜய் அண்ணா வந்தாருன்னா அடுத்த நாளே எல்லாம் எனக்கு அகேன்ஸ்டா இருக்கிற எல்லா கொடுமையும், பெண்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற எல்லா கொடுமையும் போயிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஒண்ணும் மாறலையே, இன்னும் அதிகம்தான் ஆயிருக்கு. ஏன்னா எங்க ஒரு குற்றச்சாட்டு, நாங்க புள்ளி விவரத்தோட சட்டமன்றத்துல திரு உதய அவர்கள் பேசுறாங்க. ஆலந்தூர் ஆகட்டும், காசிமேடு ஆகட்டும், சேலம் பொள்ளாச்சி கேஸுக்கு ஈக்குவலண்ட் 50 பெண்களை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் வீடியோ டேப் எடுத்து வச்சிருக்காங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அபியூஸ் பண்ணிருக்காங்க பிசிக்கலா. இப்ப இந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமா இருக்கு. வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தாவேகா நிர்வாகி வந்து அவங்கள மிஸ்யூஸ் பண்றது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பவர் வந்துருச்சு, எங்க அண்ணன் ஆட்சி அமைச்சிட்டாருன்னு சொல்லி அது பண்றாங்க. அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள், தொடர்ந்து அந்த ட்ரக் ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு அவர் அமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா அந்த கில்லி சரத் அவர்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு வார்த்தை கூட இன்னும் விஜய் பேசலையே. ஒரு வார்த்தையாவது விஜய் பேசி இருக்கணும்ல, ஒரு வார்த்தை கூட பேசல. மனிதவளத்துறை அமைச்சர், அவர் முக்கியமான பொறுப்புல இருக்கவர், அவரை பத்தி ஒரு செய்தி வருதுங்கிறப்போ யாருமே அதுக்கு அகேன்ஸ்டா ஆதவ அர்ஜுனாவோ விஜய் அவர்களோ குரல் எழுப்பல. அப்ப இவங்க எப்படி வந்து போதை பழக்கத்தை வந்து இது பண்ணுவாங்க, இல்ல எப்படி வந்து பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு எப்படி இவங்க குரல் கொடுப்பாங்க? அதனால அந்த நம்பிக்கையெல்லாம் இன்னைக்கே மக்களுக்கு வந்து போயிருச்சுங்க. ஏதோ ஒரு இதுல ஓட்டு போட்டிருப்பாங்க. இன்னைக்கே அவங்க அண்ணனுடைய ட்ரூ கேப்பபிலிட்டி, கலர் எல்லாமே தெரியுது. அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் யூஸ் பண்ணி வெளியே சர்ச்சையானாரு அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. அவர் மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான அமைச்சர்களும் சர்ச்சை வகையில பேசுறதும், பொதுவெளியில எக்ஸ்போஸ் ஆகுறதும் தொடர்ச்சியா நடந்து வந்துகிட்டு இருக்கு. இது தாவேகா தலைமை கண்டுக்காம இருக்கா? ஆமா, ஏன்னா இப்ப நீங்க 234 தொகுதியில இப்ப 108 தொகுதி ஜெயிச்சிருக்கானுங்கன்னு வைங்களேன். இப்ப எங்க ஊரு என் தொகுதி முதற்கொண்டு ஏன் அங்க வந்து விஜய் கட்சி ஜெயிச்சிருக்குன்னா, அந்த விஜய்ங்கிற ஒற்றை முகம். நீங்க போய் சும்மா தொகுதியில கேட்டு பாருங்க, யார் உங்க எம்எல்ஏ தெரியாது அவங்களுக்கு. நாங்க விஜய்க்காக ஓட்டு போட்டோம், விஜயோட ஃபேஸ்க்காக ஓட்டு போட்டோம், அவருடைய பிரபல்யத்துலதான் இவங்க ஜெயிக்கிறாங்க. அப்ப இங்க ஜெயிச்சிருக்க எம்எல்ஏக்களுக்கோ அமைச்சர்களுக்கோ ஒரு நிர்வாகத்திறன் கிடையாது. அவங்க முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றதையும் பார்க்கணும். பல்வேறு இடத்துல பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க தான் இதுல நிறைய பேர் அமைச்சரா இருக்காங்க. அப்ப சரி, ஓகே, புதுமுகம் வரவே கூடாதானா? புதுமுகம் வரலாம். ஆனா வந்து குவிக்கா அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு, அந்த கவர்னன்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு, படித்தவர்கள் தானே, குவிக்கா அந்த கவர்னன்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத போகணும்.
அதை விட்டுட்டு இன்னமும் திமுக கூடயே எலெக்ஷன் மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்குது, தொடர்ந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறது. இப்ப ஊழலை ஒழிச்சேன்றாங்க. எல்லாம் பாதி டிபார்ட்மெண்ட்ல அமைச்சர்கள் ஊழல் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்ப நேத்து கூட புசி ஆனந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசு வழக்கறிஞர்களுக்கு வந்து 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காரு. இதை கம்ப்ளைண்ட் பண்ணவங்க திமுக காரங்க கிடையாது. தாவேகாவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து நேத்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்காரு. எங்கள் அமைச்சர் புசி ஆனந்த் வந்து 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் ஊழல் வாங்குறாரு கவர்மெண்ட் போஸ்டிங்னு. அப்ப அமைச்சர்களும் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்திறனை விட்டுருங்க, அதை கூட நீங்க லேர்ன் பண்ணிக்குவீங்க. அப்ப நீங்க உள்ள வந்தோடனே கொஞ்ச நாளே உங்க வேலையை காமிச்சிட்டீங்கல்ல, நீங்களும் அப்ப மத்தவங்கள மாதிரி எப்படி சம்பாதிக்கணுங்கிறதான உங்க நோக்கம். அப்ப நீங்க எந்த விதத்துல தூய சக்தி, எந்த விதத்துல மக்கள் உங்களை தொடர்ந்து நம்புவாரு? ஆனா அதனால அதே புசி ஆனந்த் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களோட வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க சிலர். அவங்க போயிட்டு வெளிய அமைச்சரோட தொடர்புல இருக்கேன், என்னட்ட நான் இந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பேத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேசுறாரே. இவங்க முதல்ல சோசியல் மீடியா வச்சுதான் ஆட்சியே அமைச்சாங்க. இவங்களோட அழிவும் சோசியல் மீடியாவா தான் இருக்கும். ஏன்னா எங்க போனாலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து அவங்களுடைய பிராண்டிங், ரீல்ஸ், சோசியல் மீடியா. அது இந்த அரசுக்கான அழிவும் அதுதான். எந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ சொல்லி அவங்க சோசியல் மீடியால பிரபலம் அடைஞ்சு ஆட்சியை பிடிச்சாங்களோ அதேதான் அவங்களுக்கு ஆபத்தா முடியும். ஏன்னா இன்னைக்கு அவர்களை பத்தி குற்றம் சாட்டுபவர்கள் வந்து திமுக விட அந்த தாவேக்காக்குள்ள இருக்கிறவங்களே தானே குற்றம் சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு தாவேக்கால பல ஆண்டு காலமா தாவேக்கா ஆரம்பிச்சு 2 வருஷமா இருந்தாலும் விஜய் அவர்களோட பல வருஷமா பயணம் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு அந்த மாவட்டத்துல அவங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம திடீர்னு அதிமுகல இருந்து ஆள் எடுத்து அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்குறீங்க. விஜயபாஸ்கர் ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி அப்போ ஒரு மாவட்டத்திலயும் அந்த விஜய் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க அதிமுகல இருந்து வரவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, வேற கட்சியில இருந்து வரவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அப்ப ரொம்ப நாளா அவங்க கூட பயணம் செஞ்சுட்டு இருந்தவனோட நிலைமை என்ன? சோ சோசியல் மீடியால ஆரம்பிச்சா சோசியல் மீடியாலே தான் இவங்களுக்கு அழிவும் வரும். அது விரைவில் வரும். அப்ப அதிமுகவினர் தாவேக்கால இணைஞ்சனால தாவேக்காக்குள்ள உட்கட்சி பூசல் வெடிக்கும்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா வெடிக்கும். எப்படி வெடிக்காம இருக்கும்? இப்ப இவங்களுக்கு அதான் சொல்றேன்ல, எல்லாத்தையும் சேர்த்திக்கிறாங்கல்ல. சரி, நம்மளுக்கு ஒரு மெஜாரிட்டி வந்துருச்சு, இப்போ நம்ம வந்து இப்ப அடுத்து வந்து நம்ம கவர்னன்ஸ ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லா விஷயத்திலயும் ஒரு முன்னணி மாநிலமா கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காரு. இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து மாநிலமான ஆந்திராவில அந்த நரா லோகேஷ், அது நரா லோகேஷ் எல்லாம் சாதாரணவர் இல்ல. அவர் ஒரு மந்திரி தான். பாத்தீங்கன்னா நம்ம என் டி ராமாராவோட பேரன் சந்திரபாபு நாயுடோட பையன். இந்த நாரா லோகேஷ் வந்து சொல்றாரு, ஸ்டாலின் அவர்களுடைய அரசுல வந்து எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர்ஸ் வந்து எந்த டிரான்ஸ்பரண்டா ஃபங்க்ஷன் பண்ணாங்க, அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து இண்டஸ்ட்ரிகள் கிட்ட இருந்து முதலீடை ஈர்த்தது அப்படின்னு சொல்லி பாராட்டுறவர் யாருன்னா நாரா லோகேஷ். அது நாரா லோகேஷ் ஏன் நம்மள பாராட்டணும்? அவர் பிஜேபி என்டிஏ கவர்மெண்ட் கூட கூட்டணியில இருக்கிறவர் கூட மெச்சும் அளவுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு இருந்திருக்கு. ஆனாலும் இவ்வளவு தமிழ்நாடுக்கு செஞ்சும் தமிழ்நாடு மக்கள் கிட்ட வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தது திமுகன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. ஏன்னா அப்படிதான் தேர்தல்ல நீங்க இதுக்காக மக்கள்கிட்ட சண்டை போட முடியாது. மக்களுடைய தீர்ப்பை நம்ம ஏத்துக்கணும். நெக்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட என்ன தவறு இருக்குங்கிறத சரி செஞ்சுட்டு ஃபுல் ஃபோர்ஸா வரணும். பட் ஒரு கரூர் மக்களுக்கு செஞ்ச பாவத்தினாலதான் ஸ்டாலின் கொளத்தூர்ல தோத்துருக்காருன்னு ஆதவர்ஜனா சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஆணவ பேச்சுங்க. இதெல்லாம் ஆணவ பேச்சு. இத அப்படி பார்த்தா இந்த 107 சீட்டு தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க ஏன் முழுசா மெஜாரிட்டியோட ஜெயிக்கல? தேர்தல வெற்றி தோல்விங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம். அந்த அளவுக்கு கூட புரிதல் இல்ல. அதான் நான் சொன்னேன், அடுத்த தேர்தல் வரட்டும், இவரே முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே முதலமைச்சர் ஆறாரம் பாப்போமே நாமோ. இவர் வெற்றி வாய்ப்பே இவர் இழக்க மாட்டாரா? நிரந்தரமா முதலமைச்சர் சேர்ல திரு விஜய் அவர்களே உட்காந்துட்டு இருப்பாங்களா? தமிழ்நாடு மக்கள் அதை பார்த்துட்டே இருப்பாங்களா? இந்த சமயம் உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வந்திருக்குன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர்மையான முறையில என்ன அரசியல் பண்ணணும், அவர்களுக்கு என்ன செயல் திட்டம் கொண்டு வரணும், ஒரு நம்ம கையில ஒப்படைக்கும் போது முன்னாள் முதலமைச்சர் வந்து எல்லா விதத்திலையும் ஒரு முன்னணி மாநிலமா கொண்டு கொடுத்திருக்காங்க. இதை அப்படியே காப்பாத்திட்டு வேற என்ன ஸ்கீம்ஸ் பண்ணணும்னு தான் நீங்க யோசிக்கணுமே தவிர இன்னமும் உட்காந்து ஸ்டாலின் அவர்கள் கூட ஏன் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் வேற யாருமே தோத்தது இல்லையா? அவங்க கூட்டணியில இருக்க ராகுல் காந்தி தோத்ததே இல்லையா? ராகுல் காந்தி யார் கூட தோத்தாரு? ஒரு சீரியல் ஆர்டிஸ்டா இருந்த ஸ்மிருதி இரானி கிட்ட தானே தோத்தாரு.
இது எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாம். காமராஜர் தோற்கவில்லையா? சொல்லப்போனா விஜய் அவர்கள் தான் தோல்வி பயம் கொண்டாரு. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஜெயிப்பாங்கன்னே தெரியாது. அதனாலதான் 2 தொகுதியில் நிக்கிறாரு. பெரம்பூர்லயும் திருச்சி ஈஸ்ட்லயும் ஏன் 2 தொகுதியில நீங்க நிக்கிறீங்க? எங்க ஸ்டாலின் அவர்கள் 1 தொகுதியில தான் நிக்கிறாங்க, கொளத்தூர்ல. நீங்க ஏன் 2 தொகுதியில நிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கே நீங்க ஒரு எம்எல்ஏ ஆகுமான்னு கூட தெரியாது. அதனால ஒரு சேஃபர் சைட்ல 2 தொகுதி, 1 தொகுதி போனாலும் எனக்கு இன்னொரு தொகுதியில நம்ம ஜெயிச்சிடலாம். அதுக்கு அவர்கள் போட்ட மத ரீதியான கணக்குகள் அதெல்லாமும் இருக்கு. அப்ப நீங்க ஜெயிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுன்றதுனாலதான் 2 தொகுதியில நிக்கிறீங்க. அப்போ எப்படியோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அத நாங்க உங்களுக்கு குறை சொல்ல விரும்பல. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப நீங்க எங்க முன்னாள் முதலமைச்சர் எங்க தலைவரை ஏங்க சீன்றீங்க? எத்தனையோ தலைவர்களுக்கு முன்னாடி தோத்துருக்காங்க. தோக்குறதும் ஜெயிக்கிறதும் எல்லாம் அது அரசியல்ல ஒரு சாதாரண நிகழ்வு. ஹிஸ்டரியில எங்க தலைவர் வந்து இடம்பெறாரா? இப்பவும் மு.க. ஸ்டாலின் அவர்களை எல்லாரும் கொண்டாடுறாங்கல்ல. கொளத்தூர்ல நடந்த சம்பவத்தை பார்த்திருப்பீங்க. அதனால இன்னமும் மேன்மக்கள் தாங்கிறப்போ இந்த வரலாறுல இடம் பிடிப்பார் ஸ்டாலின். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய திட்டங்கள் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அதனால ஒரு தேர்தல் தோல்விங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எங்களுக்கு எங்க கட்சி எப்படி வளர்க்கணும்னு தெரியும். அடுத்த தேர்தல் நாங்க எப்படி வெற்றி பெறுவோங்கிறதுக்கான வேலைகளை நாங்க பார்ப்போம். எங்களை பத்தி அவங்க கவலைப்படுறதை விட்டுட்டு போய் தமிழ்நாடு மக்களுக்கு குதிரை பேரம் எல்லாம் பண்ணாம உண்மையான நிர்வாகத்தை பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாநிலத்தை வந்து சரியான விதத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை கெடுத்துடாம மக்களுக்கு ஒரு நல்ல வேலை பார்க்கணும் நீங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். ரொம்ப நன்றி மேம். நாங்க கேட்ட கேள்விகளுக்கு அழகா பொறுமையா பதில் சொன்னீங்க. தேங்க்யூ.